சரோசா குப்பை கொட்டுறியா? கொட்டு கொட்டு. அது ஒரு பள்ளியமா விலை கிளவுறியா? கழுவு கழுவு. ஏன்னா 5 மணி நேரம் தவம், அனுஷ்டானம், திருவாசகம் இதெல்லாம் படிக்கிறதுனால நீ விலை கழுவணும். ஐயம் விலை கழுவக்கூடாது. ஏனென்றால் கருணை செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு. அருட்பெருந்து கருணை, அருட்பெருந்து கழு 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 நல்ல கழு. இப்படிதான் மக்களே பார்த்துக்குங்க. என்ன கருணையோடு இருங்கள், எல்லாம் அவர் செய்வார். அப்புறம் நான் விலைக்கு எழுவுறது இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் விலைக்கு எழுவுறது கூட்டுவேன். 500 பேர்த்துக்கு கூட சாப்பாடு செய்வேன். ஆனால் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் கருணை செய்து கொண்டிருக்கிறேன். என்ன கருணை? முக்தி என்ற கருணை செய்து கொண்டிருக்கிறேன். முக்திக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறேன். நிறைய மக்களுக்கு சத்து விசாரணை செஞ்சிட்ருக்குறேன். அப்புறம் இல்லாதவங்களுக்கு ஏதோ என்ன முழுதில் செஞ்சிட்ருக்குறேன். அது நம்ம செய்கிறது எங்கேயுமே தெரியாது. ஆனால் இவங்க விலைக்கு கழுவுறது கூட்டுறது எல்லாத்துக்குமே தெரியும். சாப்பாடு செய்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நான் செய்கிறது யாருக்குமே தெரியாது. அருட்பெருஞ்சோதிக்கு மட்டும்தான் தெரியும். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனி பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. என்ன அப்புறம் எங்கள் வீட்டு முன்னாடி இருக்கிற மாமரம், இது இந்த மாமரத்தில் நல்லா பழம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் சீத்தாப்பழ மரம், இது சீத்தாப்பழ டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் அந்த மாம்பழம் தான் பங்கனப்பள்ளி மரம், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் நாங்கள் சிவனடியாராக இருக்கும்போது வைக்கிறதுக்காக இதுதான் கொன்றை மலர். இது சரங்கொன்றைங்கிறது வேறு, இது ஒரு கொன்றை மலர் எங்கள் வீட்டு முன்னாடி. அப்புறம் இது வந்து நிறைய கிளிகள் சாப்பிடும். எங்கள் வீட்டு முன்னாடியே கருணை தான். என் தங்கச்சி கோலம் போடுறான், சாந்தி கோலம் போட்டுருக்குறோம். போட்டுட்டு ஏன்னா அவங்க பொதுக்காரி எதுவுமே செய்யறது. அதனால் வீட்டில் கோலம் போடலாம், விளைக்கழுவ கூட்ட எல்லாமே செய்யலாம். கிளி சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? நிறைய இந்த கொன்றை மலரோடைய இந்த விதையை கிளி சாப்பிட வரும். அதனால் எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே கருணை தான். எங்கள் வீட்டை சுற்றியும் கருணை தான். நிறைய நாய்களுக்கெல்லாம் சோறு போடுவாங்க. பின்னாடி மாட்டுகளெல்லாம் நல்லா